60 வயதுக்கு மேலே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் வந்து நம்ம வந்து சுகமாக இருக்கணுமாற நம்முடைய வாழ்க்கை வந்து சுமையாக இருப்பது போல் எல்லாரும் நினைக்கவே கூடாது. அதுக்கு வந்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் அதேபோல் நாம் உறவாடக்கூடிய முறைகளை வச்சு தான் அவங்க வந்து நமக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகப்படுத்துவாங்க. அதனால் வந்து 60 வயதுக்கு மேலே நிச்சயமாக தியானம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. இப்போ 60 வயதை கடந்த சாந்தமாக வந்து இப்போ பயிற்சி பண்ணக்கூடாங்க. பாருங்கள், இப்போ உட்கார்ந்த நிலையில் சுகாசனத்தில் இருக்காங்க. முதல்ல வந்து காலை மாலை இது மாதிரி நிறைய நேரங்கள் வந்து வயது அழுத்தாக இருக்கும். அந்த நேரங்களில் வந்து எப்பொழுதும் கையில் ஒரு ஜெபமாலை வச்சுட்டு மனதை வந்து எப்பயுமே மைண்டு வந்து கான்சன்ட்ரேஷனோடு இருந்தால் ரொம்ப நல்ல பவர் இருக்கும். இப்போ வந்து ஜெபமாலை உங்களுக்கு எது இயற்கையாக உங்களுக்கு வாய்க்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜெபமாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 1 மணி மட்டும் உயர்ந்திருக்கும், அல்லது இது போன்று ஏதாவது ஒரு முறைப்படுத்தி ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து மேருமணின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து வலது கையில் வந்து வைத்துக்கொண்டு ஆள்காட்டு விரல் அகங்காரத்தை குறிப்பதால் அந்த அகங்கார விரலை நீட்டிக்கொண்டு அகங்காரம் இல்லாமல் ஜெபத்தில் நம்ம அந்த மேருன்னு சொல்லக்கூடிய தோன்றக்கூடிய இடத்துல இருந்து கண்களை மூடி எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ இறை தியானத்திலையும் மனதை ஓட்டத்தை ஒருநிலைப்படுத்தி கைகளை இயக்கப்படுவதால் மூளையினுடைய நரம்பு செல்கள்லாம் நன்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றன, நன்கு தூண்டி விடுகின்றன. கை இணைப்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசப்படுவதால் மனம் வந்து தியானத்தில் உரசப்படுவதால் உடலும் மனமும் எப்பொழுதும் ஒரு சீராகவும் அமைதியாக இருக்கிறது. ஜெபயோகம். அதனால தான் வயதான காலத்தில் எப்போதும் ஒரு ஜெபமாலையோடு இருக்கும்போது நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மனதை இதிலே வைத்திருப்பதற்கான ஏதுவான காரணியாக இருக்கிறது. இதுபோன்று ஓம் நம சிவா யாருக்கு என்ன மந்திரங்கள் எந்த சமயத்தை சார்ந்து அவங்க இருக்காங்களோ அதுபோன்று எப்பொழுதும் ஜெபத்தோடு இருப்பது 60 வயது கடந்தவங்க ரொம்ப சிறந்த பலனை தரும். பிறகு 2 மாலை எடுத்து 2 கைகளை கழுத்தில் அணிந்து கொண்டு கைகளை உரைசி கண்களை தொடுத்திக்கிறோம். ஏன்னா தியானம் முடித்த பிறகு நல்ல எண்ணெய் கதிர்கள் வந்து நமக்குள்ளே இருக்கும். கைகளை பார்க்கும்போது கண்கள் வழியாக நமக்குள்ளே அது பன்மடங்காக பெருகிவிடும். பிறகு வந்து மூச்சு அடைப்பு சளி தொல்லைகள் அதிகமாக இருக்கும் வயதான காலத்தில். அது வராமல் தடுப்பதற்காக வலது நாசியை வலது ஆள்காட்டு விரலால் மூடிக்கொண்டு கண்களை மூடி ஒரு 20லேருந்து 30 தடவை மூச்சு காற்றை அடுத்தடுத்து வேகமாக விடுறோம். இது வந்து பஸ்திரிகா பிராணாயாமம்னு சொல்லக்கூடியது. இது போன்று செய்வதால் வயதான காலத்தில் வேலைகள் குறைவு, உடம்பு உஷ்ணமாகிற தன்மை குறைவு, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இவைகளால் எப்பொழுதும் சளித்தன்மை அதிகமாகும். மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குது கபம் சொல்லக்கூடிய இந்த சளி தான். அந்த சளி எந்த அளவுக்கு லங்ஸ்லையும் அதே மாதிரி நாசில் பாத்தில் அடைச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து சுவாச காற்று உடலுக்குள் போகாத பல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த சளி அடைப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்திர பஸ்திரிக்கா, அதே போன்று வலது கையால் சூரிய பஸ்திரிக்கா ஒரு 30 தடவை ஆரம்ப நிலையில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் எண்ணிக்கை இல்லை. மூக்கு அடைப்பு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் பயிற்சிகள் செய்யும்போது காலை நேரத்தில் பண்ணிட்டால் பொழுது ஃபுல்லாக சளி சேராமல் உங்களால் காப்பாற்றப்படும். பிறகு 2 நாசி வழியாக பஸ்திரிக்கா. இது போன்று செய்வதால் சளி படலங்கள் நாசிலையும் லங்ஸ்லையும் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்பட்டு வெளியே வந்துடும். பிறகு சாதாரண நிலையில் இருக்கும். பிறகு நாடி சுத்தி பிராணாயாமம். மூச்சு காற்றை நன்கு 72,000 நாடி நரம்புகள் செலுத்துவதற்காக இடது நாசி வழியே மூச்சு காற்றை இழுத்து மீண்டும் வலது நாசி வழியே மூச்சு காற்றை வெளியே விட்டு பிறகு வலது நாசி வழியாக மீண்டும் மூச்சு காற்றை இழுத்து இடது நாசி வழியாக விடுவது ஒரு சுற்று, ஒரு ரவுண்டு. இது போன்று தொடர்ந்து இடது பக்கம் இழுத்து வலது பக்கம். இந்த நாடி சுத்தியிலே மூச்சு காற்றை அடக்கின்ற பயிற்சி வேண்டாம். அது வந்து அனுலோமம் என்று அழைக்கப்படுகிறது. மூச்சை இயற்கையாக இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுவது, வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுவது. இது போன்று செய்கிறதால உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு நாளைக்கு இவ்வளவு சுவாசம் வந்து சென்றடைந்து பிராணசக்தி கிடைத்தால் அந்த சக்கரத்தினுடைய இயக்கம் சிறப்பாக இயங்கி நினைவாற்றலேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் நாடி சுத்தி செய்யும் பேருக்கு நாரும் கரியும் ஆகாது. உடலில் வந்து ஒரு துர்நாற்றமே வீசாது. அதுபோன்று மாற்றி மாற்றி குறைந்தபட்சம் ஒரு 6 தடவையிலிருந்து 16 தடவை வரைக்கும் நாடி சுத்தி பண்ணுறோம். மீண்டும் ஓய்வு நிலைக்கு வந்துடும். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வயதான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை மனம் சார்ந்த நோய்கள் அதிகமாக வருகிறது. மனம் சார்ந்த நோய்கள் வராமல் இருப்பதற்காக ஜபமாலையை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி. அது வந்து எந்த ஜபமாலையாக இருந்தாலும் பரவாயில்ல, துளசி மாலை ஸ்படிக மாலை எதுவாக இருந்தாலும் அந்த மேருன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நாம் தியானத்தை ஆரம்பித்து ஆள்காட்டு விரல் அகங்காரத்தை குறிப்பது அதை பயன்படுத்தாமல் மெதுவாக கண்களை மூடி 108 மணிகளையும் அல்லது 54 மணிகளோ தினசரி காலை மாலை அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் சாதாரணமாக தனிமையில் இருக்கணும் அப்போல்லாம் ஜபம் செய்து கொண்டே இருந்தால் மனதின் அழுத்தங்கள் குறைக்கப்பட்டு இயற்கையாக மன ஆற்றலை அதிகமாக்கி
நன்கு மனதிலே ஒரு வலிமையை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஜப யோகம், ஜபமாலை. பிறகு அந்த மாலையை கழுத்தில் அணிந்து கொண்டு கண்களை தியானத்தினுடைய ஆற்றலால் நமக்கு கிடைத்த சக்தியை நமக்குள்ளே பாய்ச்சுவதற்காக கண்களை திறந்து கைகளை பார்க்கின்றோம். பிறகு அடுத்து மூச்சு அடைப்பு இல்லாமல் இருப்பதற்காக 60 வயதிற்கு மேற்பட்டவர் சுவாசத்தினுடைய இயக்கம் சரியாகுவதற்காக பஸ்திரிகா, அடுத்தடுத்து மூச்சு காற்றி ஒரே சீராக வெளியேற்றக்கூடிய பயிற்சி. இது போன்று செய்வதால் மூச்சு காற்று தடையில்லாமல் எப்பொழுதும் ஒரே சீராக ஓடிக்கொண்டிருக்கும். பிறகு கைகளை மாற்றி வலது சூரிய பஸ்திரிகா, பிறகு 2 நாசிகள் வழியாக பஸ்திரிகா, பிறகு நாடி சுத்தி பிராணாயாமா. இதை முறைப்படி பார்த்துருப்பீங்க. நீங்கள் வெறும் வயிற்றில் எப்பொழுதெல்லாம் சேரில் உட்காந்துருப்பீங்க, படுக்கையில் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் இந்த பயிற்சிகளை வயதான காலத்தில் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக பக்க விளைவுகள் இல்லாமல், சளி தொல்லை, அடைப்பு இல்லாமல், ஒருவேளை இருந்தால் கூட தொடர்ந்து 2-3 நாள் பயிற்சி செய்யும்போது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி சுவாசம் தடையில்லாமலும் மன ஓட்டத்தில் நல்ல வேகத்தையும் வீரியத்தையும் ஏற்படுத்தும். அதனால் மகளிருக்கேற்ற மணியால் சிறப்பான பயனை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.